அல்லாஹ்வின் நல்லடியார்களை நாம் நினைக்கிறோம், இந்த கல்யாணம் பண்றது, குழந்தைகளை பெற்றுக்கொள்வது, அவர்களை வளர்ப்பது, அது பெரிய விஷயமா நினைக்கிறோம். பெரிய பெரிய விஷயமா நினைக்கிறோம். இது நம்ம தான் செய்யறோமா? காஃபிரோட செய்யறோம். முஸ்லிம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவன் கூட செய்யறான். ஒரு முனாஃபிக், ஒரு நயவஞ்சகன் கூட இதை செய்கிறான். அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய நாத்திகம் கூட இதை செய்யறான். ஊர்ந்து செல்லக்கூடிய, பறந்து செல்லக்கூடிய பிராணிகள் கூட இதை செய்யுது. கால்நடை ஜீவராசிகள் இது செய்யுது. குழந்தை பத்தி தான் இல்லையா? ஆனால் அன்பானவர்களே, ஒரு முஸ்லிம் உண்மையான கடமை என்ன தெரியுமா? ஒரு முஸ்லிமுடைய உண்மையான பெற்றோர்களாக இருந்தால் கல்யாணம் பண்ணுமா? குழந்தை பெற்றெடுத்தால் குழந்தை முறையாக வளர்க்க வேண்டும். குழந்தைகளுக்கு நல்ல தர்பியை தர வேண்டும். இஸ்லாமிய விஷயத்தை போதிக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த குழந்தை அதாவது இஸ்லாமிய கல்ச்சர் என்று சொல்வார்கள், இஸ்லாமிய கலாச்சாரத்தை அந்த குழந்தை கூட்ட வேண்டும். அவன் எங்கு சென்றால் வழிகிடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் அந்த குழந்தைக்கு தர வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், நாம் மரணித்து விட்டாலும் நம்முடைய குழந்தைகள் இஸ்லாத்தில் நீடித்து நிலைக்க வேண்டும். இந்த மாதிரி பழக்கத்தை நாம் தருகிறோமா? இந்த மாதிரி பழக்கத்தை நாம் ஏற்படுத்துகிறோமா? அது கண்டிப்பாக செய்வதில்லை சகோதரர்களே. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிமார்கள் கூட, ரசூல்மார்கள் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன வசியம் செய்வாங்க தெரியுமா? வவஸா பிஹா இப்ராஹீம் பனி வ யாக்கூப் யா பனிய இன்னல்லாஹ் அஸ்தஃபா லகுமுத் தீன ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா பக்ராவிலே 132வது வசனம். என்ன? இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் யார் அவர்கள்? ஜத்துல் அம்பியா, அம்பியாக்களுக்கு தாதாவாக இருந்தவங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரேலுடைய நபிமார்களுடைய ஃபவுண்டர் அவங்க. அவங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசியம் செய்யறாங்க. என்ன வசியம்? யா பனிய இன்னல்லாஹ் அஸ்தஃபா லகுமுத் தீன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு தீன் இஸ்லாத்தை தேர்வு செய்தார். என்ன செய்யணும்? ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நபிமார்கள், ரசூல்மார்கள் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்றாங்க, நீ முஸ்லிமாகத்தான் வாழ வேண்டும், நீ முஸ்லிமாக இருக்க வேண்டும், நீ முஸ்லிமாக வாழ வேண்டும், நீ முஸ்லிமாகத்தான் மரணிக்க வேண்டும். யாருங்க தனிமை செய்யறாங்க? நபிமார்கள், ரசூல்மார்கள். நம்ம என்ன நினைக்கிறோம்? குழந்தையுடைய தன்மையை பெருசாக நினைக்கிறது இல்லை. ஆனால் மறுமை நாளில் அல்லாஹ் கேள்விகள் கேட்பான். அதில் ஒரு கேள்வி என்று சொன்னால், உன்னுடைய குழந்தை எப்படி வளர்த்தாய்? அவனுக்கு என்ன தர்பியை செய்தாய்? அவனுக்கு என்ன தர்பியத்தை கொடுத்தாய்? அவனுக்கு மார்க்கத்தை எப்படி காட்டினாய் என்று கேட்டால் நாம் என்ன பதில் சொல்வோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க சொல்வதற்கு. நாம் சாதாரண விஷயம் அல்ல. ஒரு குழந்தை பெற்றெடுப்பது பெரிய விஷயம் அல்ல. அந்த குழந்தையை வளர்த்து எழுப்ப வேண்டும். மார்க்கப்படி, இஸ்லாமியப்படி வளர்க்க வேண்டும். அதுதான் உண்மையான பெற்றோர்களுக்கு அழகு. இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பயிற்சி